இங்க ஜெர்மன் ஆர்மி கிட்ட கைதிகளா இருக்கிற எல்லா லேடிஸையும் வேற இடத்துக்கு மாத்த போறதா தகவல் வருது. அதனை தெரிஞ்சுக்கிட்ட இவரும் தன்னோட மனைவியை நம்ம எப்படியாவது காப்பாத்தணும்னு தன்னோட மகனை ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒளிஞ்சுக்க சொல்றாரு. இவர் போகக்கூடிய இடமும் ஒரு ஆபத்தான இடம் தான். அங்க இவர் மாட்டுனா இவருடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு. இவர் அவரோட ஒய்ஃபை தேடி லேடி மாதிரியே கெட்டப்னா போட்டு உள்ள போறாரு. ஆனா அவங்க கூட்டிட்டு போற வேன்ல இவரோட ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னு தெரியாம அந்த வேனுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அங்க உள்ள சோல்ஜர் கிட்ட இவரும் மாட்டிக்கிறாரு. இவர் கூட்டிட்டு போற இடத்துக்கு பக்கத்துல இவரோட பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்த பார்த்ததும் இதுக்கப்புறம் நம்ம பையனை பார்க்க முடியாதுங்கிற சோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு மூஞ்சியில காட்டிக்காம அந்த பையனை பார்த்து கண்ணடிச்சுட்டு ஏதோ ஒரு விளையாட்டை காட்டிட்டு இவங்க கூட்டிட்டு போற பாதையை நோக்கி போறாரு. அங்க உள்ள போனதும் இந்த சின்ன பையனோட அப்பாவை சுட்டே கொன்னுடுறாங்க. அது இந்த பையனுக்கு தெரியாம நைட்டு ஃபுல்லா உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு காலையில எழுந்து வரான். வெளியில வந்து பார்த்தா அமெரிக்கன் ஆர்மி வந்து அங்க உள்ள எல்லாரையுமே காப்பாத்திடுறாங்க. இந்த பையன் தனியா இருக்கிறத பார்த்ததும் அவங்க டேங்கர்லயே இந்த பையனை ஏத்திட்டு பத்திரமா கூட்டிட்டு போறாங்க. இந்த சின்ன பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம அவங்க கூட போறான்.